ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வீடியோ வந்து பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்து வந்து அம்மா வீடியோ. அம்மா வந்து என்ன சமையல்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்குறாங்க. அப்புறம் என்ன போட்டிங்க? கருவேப்பிலையா? புதினா போட்டிருக்குறாங்க. புதினா போட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன போட்டீங்க? பட்டை சோம்பு போட்டிருக்குறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் உப்பு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்குறாங்க. பட்டை கிராம்பு இது சேர்த்துருக்குறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறாங்க. புதினா சேர்த்துருக்குறாங்க. அப்புறம் உப்பு சேர்த்துருக்குறாங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து வந்து தக்காளி வந்து எப்போவுமே வந்து மிக்சியில் ஒரு சுற்றி தான் போட்டுக்கிறது. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கும். இல்லைன்னா அது வந்து முழுசாக இருக்கிறது மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டால். அதுக்காக நாங்கள் வந்து எப்போவுமே அப்படி தான் செய்வோம். இப்போ இது வந்து நல்லா எல்லாமே வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கிறது என்னென்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து அடுத்து வந்து தயிர். இப்போ இது எல்லாமே சேர்த்து, ஏன்னா அப்போ தான் தயிர் வந்து எதுக்காகனா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் சேர்த்தாச்சு. நாங்கள் செய்கிற வேலையை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க. நாங்கள் எந்த மாதிரி வேலை வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செஞ்சு வரும்போது கை காலில் இடுப்பெல்லாம் சரியான வலியாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து அந்த வாரத்தில் ஒரு தடவை அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடைக்கும் போது, அப்போது எல்லா நேரமும் வாரத்தில் வந்து இந்த மாதிரி எடுத்து எங்களால் செய்ய முடியாது. அப்படி ஏதோ ஒரு டைம் இந்த மாதிரி மாதத்தில் எப்படியும் ஒரு 2 வாரத்தில் இந்த மாதிரி நான்வெஜ் இதுக்கு எடுத்து சமைச்சிக்கலாம். இன்னும் அடுத்து வந்து சிக்கன் வந்து சேர்த்துருக்குறாங்க. இந்த சிக்கனில் வந்து என்னென்ன பொடி சேர்த்துருக்குறாங்கன்னா, என்னென்ன பொடின்னு பார்த்துக்கலாம். இப்போ அதில் வந்து என்னென்ன வந்து சேர்த்துருந்தாங்கன்னா, மஞ்சத்தூள், சிவப்பு மிளகாத்தூள், அதுவும் அப்புறம் உப்பு 3 சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஊறுறதுக்காக வச்சிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து இப்போ தண்ணி ஊற்றி இப்போ உருளைக்கிழங்கு போட்டிருக்குறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்தால் தானே அது அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கும். இப்போ எதுக்காக அந்த இது வந்து நல்லா போட்டு ஊற வைக்கிறதுனா, இப்போ நம்ம இப்படி போட்டு செய்யும் போது வந்து அந்த நான்வெஜ்ஜில் வந்து மசாலா வந்து இருக்காது ஒரு சில இதில். அதுக்காக இந்த மாதிரி போட்டு எப்போவுமே ஊற வச்சிடுறது. ஊற வச்சு செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலையும் இன்னும் வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டிருக்குறாங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இது வந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குழம்பு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ ஃபுல்லாக எடுத்து முடித்தாச்சு. அக்கா வீடியோ பார்த்துருப்பீங்க, அம்மா வீடியோவும் சின்ன வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சு வந்து இப்போ தான் காமிச்சிருக்கிறேன். அம்மாவோட சமையல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சமைப்பீங்கன்னா நீங்கள் எப்படி சமைப்பீங்க என்னன்றதை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.